அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருட காலம் பயணம் செய்வார். அந்த மாதிரி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சென்ற வருடம் மேஷ ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இந்த வருடம், அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதிப்படி மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் வரைக்கும் குரு பகவான் மேஷ ராசியில் இருப்பார். அதன் பின்பு ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு கால கோச்சார பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது குரோதி வருட குரு பெயர்ச்சி பலன்கள். கடகம் எப்போவுமே தாயுள்ளத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க. இதுமாதிரி ஜென்ரலாகவே இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே ரொம்ப சஃபஸ்டிகேட்டட், அதே மாதிரி தனக்குள்ள ஒரு லிமிட்டோடு இருப்பாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார் கையிலையும் ரொம்ப பூசிக்கவும் மாட்டாங்க, ரொம்ப வெட்டிக்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த தாய் உள்ளம், அதாவது இந்த கருணை உள்ளம் அப்படின்றது ஜென்ரலாக இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய ராசியாதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன். ஸோ இந்த சந்திரன் அப்படின்னு எடுத்தாலுமே மனதை ஆளக்கூடியவர்கள், எல்லாருடைய மனதையும் கவரக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரங்க. சந்திரன் எப்படி எல்லா கிரகங்களுடைய வீட்லேயும் சஞ்சாரம் செஞ்சுட்டு ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடுதோ, அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய மனதையும் கவரக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க கையில் நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருந்தாலுமே தகுந்த காலம் வராமல் அதை வெளிக்கொணர மாட்டாங்க இவங்க. அதாவது அந்த பர்ஃபெக்ட் டைமிங்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல இந்த கடகராசிக்காரங்க முதல் தரமான நபர்கள். அதேமாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு எடுக்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி லாப குருவா, அதாவது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் லாப குருவா 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பதவிக்கும் வேலையிலையுமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தோம். அதே மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டோம். இந்த கடகராசிக்கு இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும், மறுபடியும் மாற்றி சொல்கிறேன் ப்ரோ, நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6-11 சொல்கிறேன். இதேமாதிரி உங்களுடைய கடகராசியை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் 6ஆம் அதிபதியாகவும் அதே மாதிரி பாக்கியாதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். ஸோ பாக்கியஸ்தானாதிபதியாக வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ல் இருக்கிறதுனால பாக்கியங்களால் நீங்கள் லாபம் அடைய போகிறீங்க. அதே மாதிரி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் நீங்கள் லாபம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த குரோதி வருடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆவது ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது அவர் தன்னுடைய 5வது பார்வையாக உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசியையும், அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது ராசியும், அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியாக வரக்கூடிய மகர ராசியும் அவர் பார்வை செய்கிறார். ஸோ இந்த 3, 5, 7 அப்படின்னு எடுக்கும்போது முயற்சி, பூர்வ புண்ணியம், அந்த வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த இடங்களில் குரு பகவான் பார்வை செய்கிறார். ஸோ இந்த கடகராசிக்காரங்களுடைய எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே தங்கு தடையின்றி வெற்றி பெறும் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் தசாபுக்திகள் ஜாதகத்தில் மோசமாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய திருஷ்டி கோச்சாரத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள்ன்றது பலிதமாகும், தங்கு தடையின்றி பலிதமாகும். என்னதான் அபயோக தசாபுக்தி அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் முயற்சிகள்ன்றது 70% வரைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை விசேஷம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யோகாதிபதியும் கூட குரு பகவான் அப்படின்னு எடுக்கும்பொழுது, அதே மாதிரி அவர் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அவர் தன்னுடைய 7வது பார்வையால் பார்வை செய்கிறார். ஸோ இந்த பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால நல்ல பேரு புகழ், இந்த கீர்த்தி, கௌரவம் இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகும். சமூக அந்தஸ்தில் உங்களுக்குன்ட்டு ஒரு கௌரவத்தையும் உங்களுக்குன்ட்டு ஒரு இடத்தையும் நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலும் சரி, உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மத்தியிலும் சரி, அதே மாதிரி நீங்கள் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கும்போது அந்த இடத்துலையுமே சரி உங்களுடைய திறமையும் உங்களுடைய கௌரவம், பேர் புகழ் இதெல்லாமே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம்ன்றது இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியை பார்வை செய்கிறதுனால நிறைய கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் வயதை தாண்டியும் திருமணமாகாமல் இருந்த கடகராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ குருபலம் வந்திருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள்ன்றது உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி நல்லதொரு வாழ்க்கை துணையை அமையறதுக்கான காலகட்டமாகவும் இது இருக்கிறதுனால இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு காலத்துக்குள்ளேயே உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச துணையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய வசதிக்கு ஏற்ற துணையாக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா
அதே மாதிரி அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த ஒரு காலகட்டத்தை வந்து நீங்கள் தள்ளி போடாமல் நீங்கள் வந்து திருமணத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா வந்து இப்போ வந்து குரு பகவானுடைய பார்வை அப்படின்னும்பொழுது அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால குருபலம் அப்படின்றது வந்து வேழ நோக்கு அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்குது இந்த கடகராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாப குரு, அதாவது அபரிமிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த லாபங்கள் அப்படின்றது பல வழியில் வரும். ஸோ அதெல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதோர் முன்னேற்றமும் எதிர்காலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, எதிரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே வந்து இவ்வளோ நாள் அவதிப்பட்டுட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார். இவ்வளோ நாள் 6ஆம் இடத்தை பார்வை செஞ்சுட்டு உங்கள் கையில் எதிரி கையில் இருந்து வந்த வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போ வந்து அப்பாடான்ட்டு ஒரு சாதகமான ஒரு பலன் தீர்ப்பு இதெல்லாமே கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து அதிலிருந்து விடுதலையாகி நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கான அடித்தளமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயம் வந்து ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் யோக தசாபக்திகள் போதோ அவங்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சின்றதை வந்து ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கோச்சாரத்துலேயும் இந்த குரு பகவான் வந்து சப்போர்ட் செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதேமாதிரி லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாகவுமே இந்த குரோதி வருடம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு இருக்கலாம். அதேமாதிரி தாய் வழி ஆதரவும் தந்தை வழி ஆதரவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும் இந்த வருடம். மேலும் கலத்திரத்தின் வழியில் வந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி இந்த கணவன் மனைவி சண்டைகள் இதெல்லாமே நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அசையா வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களுமே நல்ல ஒரு லாபகரமான ஒரு பாதையை நோக்கி இந்த குரு பெயர்ச்சி வந்து கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடகராசிக்காரங்களுக்கு சொந்த வீடும் அதேமாரி சொந்தமாக வண்டி, வாகனம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சொந்தமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்குங்க. மேலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் சிறந்த பலன்கள் நடக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேலைக்கிழமை டைமில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும், அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு சித்திரை, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களும் அதே மாதிரி பங்குனி மாதமும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு சிறந்த மாதங்களாக சொல்லப்படுது. அதே மாதிரி நீங்கள் வேலைக்கிழமை டைமில் ஆஞ்சநேயர் கோயிலில், அனுமார் கோயிலில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கிறதும், அதே மாதிரி பால் சாதம் விநியோகம் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா நீங்கள் அடிக்கடிக்குமே வந்து நீங்களே கூட உங்களுடைய வீட்டில் வேலைக்கிழமை டைமில் காலையிலையோ இல்லை மதியமோ இல்லை இரவுலையோ ஒரு வேளை வந்து நீங்கள் பால் சாதம் சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனசஞ்சலம் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த குரு பெயர்ச்சியில் வந்து நீங்கள் பெறக்கூடிய நல்ல பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாமே சிறந்த பலன்கள் தான் அப்படின்னு சொல்லலாம்.